அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வசனங்களை முன்னிட்டு தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. கிறிஸ்தவர்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை பண்டிகை? 3 பண்டிகை. வருஷத்துக்கு 3 பண்டிகைகளை கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். யோசிக்கிறாங்க. 2 தான் நமக்கு தெரியும், அதுல 3வது அது என்னது அப்படின்னு யோசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகத்துல 16 என்ன பண்டிகை? 3 பண்டிகைன்னு அங்கதான் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டுல உள்ள சத்தியத்தை நாம் முகவுரையாக சொல்லி அது எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது என்கிற கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், உன் ஆண் மக்கள் எல்லாரும், உன் ஆண் மக்கள் எல்லாரும், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து. அப்ப வருஷத்துல 3 முறை தான் தேவாலயத்துக்கே வரணும் பண்டிகை கொண்டாட. 3 பண்டிகை இருக்கு. அந்த 3 பண்டிகைக்கும் நீங்க எல்லாம் ஆண் மக்கள் தேவாலயத்துல போய் என்ன செய்யணும்? பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிற. 1 புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 2 வாரங்களின் பண்டிகை, 3 கூடார பண்டிகை. கரெக்டா மைண்ட்ல உட்கார வைக்கணும். என்ன பண்டிகை? 3 பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. இந்த வாரங்களின் பண்டிகை அப்படிங்கிறது தான் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. நீங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? கர்த்தர் நல்லவர். இப்ப வருஷத்துக்கு 3 முறை சர்ச்சுக்கு போறோம். என்ன சந்தோஷம்! 3 times ஒன்லி. லைஃப்ல நிறைய பேர் 3 times தான் போறாங்க. குழந்தை பிரதிஷ்டைக்கு ஃபர்ஸ்ட் போவான் பாஸ்டர், குழந்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருவாரு. அடுத்து செகண்ட் டைம் எப்ப போவான்னா கல்யாணத்துக்கு போவான், கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு பாஸ்டர். 3வது எப்போ போவான்னா அவன் டெட் பாடி போவான், சர்ச்சுக்கு செத்தா போவான். 3 முறை தான் போவான். இன்னைக்கும் நல்ல கிறிஸ்தவன், டாப் லெவல் கிறிஸ்தவன் வருஷத்துக்கு 3 முறை இஸ்ரவேலர்கள் வரணும் சர்ச்சுக்குன்னு சொன்னா லைஃப்லயே 3 times சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவன் இருக்கான். இப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இஸ்ரவேலர்களுக்கு தேவன் 7 பண்டிகையை கொடுத்தார். இதை நீங்க லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முழுசும் இன்னைக்கு வீட்டுல போய் படிங்க. லேவியராகமம் 23ல 7 பண்டிகையை கர்த்தர் கொடுத்தார். அதுல 3 பண்டிகை ஒரு கொண்டாட்டமான பண்டிகை, அது தேவாலயத்துல போய் தான் செய்யணும் அப்படின்னு 3 பண்டிகையை கொடுத்தார். 7 பண்டிகை என்ன அப்படின்னா, அப்படியே குத்து விளக்கு மாதிரி கையை இப்படி வைக்கணும். எல்லாரும் இப்படி கையை வைக்க பார்ப்போம். கரெக்டா நான் வச்சிருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். இந்த இப்படி வைக்கிறது, இந்த இப்படி வைக்கிறது கரெக்டா. இப்ப இந்த கையை நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு பஸ்கா பண்டிகை. இது என்னது? பஸ்கா பண்டிகை. இப்படி அடிச்சு சொல்லணும், பஸ்கா பண்டிகை. இந்த முட்டியை தட்டி புளிப்பில்லா அப்ப பண்டிகை.
இது என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த சோல்டர் வந்து மூன்றாவது பண்டிகை. இந்த சோல்டர் பண்டிகை மூன்றாவது பண்டிகை. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், 7 பண்டிகை. இஸ்ரவேலர்களுக்கு எழுதி கொடுத்த 7 பண்டிகை. அந்த 7 பண்டிகையை வரிசையா நீங்க மைண்ட்ல உட்கார வைக்கணும். ஆகையினால 2 கையை வைக்கணும். இந்த கையை லூசா விட்டுட்டு நீங்க உள்ளங்கையை அடிச்சீங்கன்னா என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. இந்த ட்ரைனிங் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் பலன்களின் பண்டிகை. என்ன சத்தமா சொல்லு. இப்ப 2 கையும் தலையில வை. வெங்கை கோஸ்த பண்டிகை. ஏன்னா அபிஷேகம் எங்க இறங்குச்சு? இங்கதான் இறங்குச்சு. அதனால வெங்கை கோஸ்த. இப்ப இதை இப்படி வச்சுட்டு இதை ஃப்ரீயா இருக்கு. எக்கால பண்டிகை, பாவ நிவிர்த்தி பண்டிகை. இப்ப தட்டு கூடார பண்டிகை. பண்டிகை வளைஞ்சா என்னது? பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, வெள்ளை கோஸ்த பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவிர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இதுல 3 பண்டிகைக்கு தேவாலயத்துல பண்டிகை கொண்டாட போகணும்னா பஸ்கா, பெந்தேகோஸ்தே, கூடார பண்டிகை, டேபர்னக்கல். இந்த 3 பண்டிகைக்கு நீங்க எங்க போகணும்? தேவாலயத்துக்கு போய் கொண்டாடணும் அப்படின்னு. இந்த 7 பண்டிகையுமே ஆவிக்குரிய பிரகாரம் புதிய ஏற்பாட்டிலே மாற்றப்பட்டு இருக்கிறது. அது பைபிள் ஸ்டடியில தான் படிக்க முடியும். இன்னைக்கு பிரசங்கத்துல எல்லாம் சொல்லி மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகையை தொடர்ந்துதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆபிப் மாதம், முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா 14ல இருந்து 15, 16, 17, 18, 19, 20, 21 7 நாட்கள். அப்ப இந்த 15ல இருந்து 21 வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். அது ரொம்ப அழகா யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 18ல படிங்க. யாத்திராகம புஸ்தகம் 12ல 18 இருந்து நினைக்கிறேன். படிங்க பார்ப்போம். முதலாவது மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கினா 14 பஸ்கா. ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சு எகிப்தில. அப்ப அன்னைக்கு சாயங்காலத்துல பஸ்கா அடிச்ச உடனே புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ்கா ஒரு பண்டிகை, அதோடு கூட சேர்ந்து தொடர்ச்சியான என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக இருக்கும். அப்ப 14ல தொடங்குனா 15ல இருந்து கணக்கு போடு. 15, 16, 17, 18, 19, 20, 21. எத்தனை நாள் பண்டிகை? எத்தனை நாள்? அதுக்கு என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எத்தனை நாள்? 7 நாள். இப்ப இந்த 7 நாள் பண்டிகை கொண்டாட வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆண் மக்கள் தேவாலயத்துல என்ன செய்யணும்? பாராயணம். இது பழைய ஏற்பாட்டு விதி. அதை முதல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எப்படி அதெல்லாம் மாறுதுங்கிறது நான் அப்புறம். முதல்ல அந்த நிழல் தெரியணும். உங்களுக்கு என்ன தெரியணும்? நிழல் தெரியும். அப்புறம் தான் பொருள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பொழுது, ஓ இந்த பொருளுக்கு இது நிழலா அப்படிங்கிற அறிவு கிறிஸ்தவர்களுக்கு வரும். 2வது பண்டிகை என்னன்னா வாரங்களின் பண்டிகை அப்படி எழுதுறாரு. என்ன பண்டிகை? அதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்ப இந்த பண்டிகையை குறித்து வேதம் எங்கே சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ல இருந்து இந்த வாரங்களின் பண்டிகையை ஆவியானவர் விளக்கமா எழுதுறார். லிவிட்டிகஸ், லேவியராகமம்
23:15 நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. அப்ப நீங்க எப்ப வந்து கதிர்கட்டை அறுத்து அந்த கதிர் நல்லா விளைஞ்சு இருக்கிற கதிரை தோட்டத்துல நிலத்துல போய் உங்க தானியத்தை என்ன செய்றீங்க? அறுவடை பண்றீங்க. சேர்ப்பு கால பண்டிகைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அறுவடை செஞ்சு அந்த முதல் கதிர்கட்டை ஒரு கட்டா கட்டி அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் எங்க வரணும்? தேவாலயத்துக்கு வரணும். அன்னையிலிருந்து 7 வாரங்கள் என்ன வேண்டும்? எத்தனை வாரம்? 7 × 7 49 நாள் எண்ணி 50வது நாள் வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்டிகை கொண்டாடணும். அப்ப 50 நாட்கள் 50வது நாள் பண்டிகை. அறுவடை செய்ததிலிருந்து 50வது நாள் தேவாலயத்துல கதிர்கட்ட அவர்கள் ஆட்டி அசைவாட்டி ஒரு பண்டிகை கொண்டாட சொன்னார் ஆண்டவர். அதற்கு பெயர் பெந்தைக்கோஸ்த பண்டிகைனாரு. இல்லைன்னா சேர்ப்பு கால பண்டிகை சொல்லலாம், இல்லைன்னா வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லலாம். எழுத்தின்படி எழுதியிருக்கிறத உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். நீங்க யாத்திராமத்துல கூட இந்த பண்டிகைக்கு இருக்கிற பெயரை நீங்க படிக்கலாம். 23ல நீங்கள் 14வது வசனம் படித்தீர்கள். 15 படிங்க பார்ப்போம். பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீஸ் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. இப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் ஆயிடுச்சா? அடுத்த வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும். இப்ப இந்த அடுத்த 2வது பண்டிகைக்கு என்ன பண்டிகை பேர் கொடுத்திருக்கு? அறுப்பு கால பண்டிகையையும். வருஷத்தின் முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. ஆமா, அப்ப வந்து 3வது பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை. அதுக்கு இன்னொரு பெயர் என்னது? கூடார பண்டிகை. இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. தேவாலயத்தில் எப்படி இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பண்டிகைகளை கர்த்தர் வாரி வழங்கினார். 7 பண்டிகை வாரி என்ன செஞ்சாரு? வழங்கினார். பண்டிகைனா எதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தரை கொண்டாடணும், கர்த்தரை கனம் பண்ணணும், ஆண்டவர் செஞ்சதை நினைவு கூறணும், அவருடைய சன்னிதானத்துல நல்லா என்ன செய்யணும்? குஷித்து குளித்து இளைப்பாரி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது தான் பண்டிகை. உண்மைதானே? உலக மனிதனுக்கு பண்டிகை இருக்கு, எல்லா மதத்திலையும் பண்டிகை இருக்கு. பண்டிகை அன்னைக்கு யாராச்சும் துக்கமா இருப்பானா? எவ்வளவுதான் துக்கமா இருந்தாலும் பண்டிகை அன்னைக்கு மட்டும் அவன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான், இல்லைங்களா? அதனால கர்த்தருக்கு இஸ்ரவேலர்கள் மேல அவ்வளவு பாசம். என் ஜனம் 7 பண்டிகை கொண்டாடி நல்ல கெத்தா இருக்கட்டும், அதுல ஒரு 3 பண்டிகை சும்மா டாப் டக்கரா என்ன செய்யட்டும்? கொண்டாடட்டும் அப்படின்னு பிரமாணங்களை அப்படிய அள்ளி கொடுத்தாரு. இஸ்ரவேலர்கள் என்ஜாய் பண்ணாங்க. மோசேயின் காலத்தில் அதை சரியாக செய்தார்கள். மோசேக்கு அடுத்தபடியாக வந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் அதை சரியாக செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ராஜாக்களை தேவன் ஏற்படுத்தி ராஜாக்களின் காலத்தில் இந்த பண்டிகைகளுடைய தன்மைகள் மாற ஆரம்பித்து விட்டது. பண்டிகைகளின் தன்மை என்ன செஞ்சிருச்சு? மாற ஆரம்பிச்சு. இஸ்ரவேலர்களிலேயே பண்டிகை என்கிற பெயரிலே அவர்கள் விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கன்றுக்குட்டிகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பாகால் பலிபீடத்திலே பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி சொரூபங்களை வணங்கினார்கள்.
ஸ்தேவான் சொல்லுவான் அப்படின்னா அப்போஸ்தலர் 7 போயிடணும் மைண்டு. எத்தனை நாளைக்கு தான் குழந்தையா இருந்துட்டே இருக்கிறது, இவ்வளவு சக்தி. ஸ்தேவான் சொல்லுவான் அப்படின்னா எங்க போயிடணும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். 43ஆம் வசனம். பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. கர்த்தர் என்ன சொல்றாரு? நட்சத்திரத்தை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், சொரூபங்களை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், சூரியனை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். நான் கொடுத்த பண்டிகையின் நோக்கம் வேற, இப்ப நீங்க கொண்டாடுகிற பண்டிகையின் நோக்கம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போச்சு. என்ன செஞ்சுச்சு? எல்லாம் நீ பாட்டு தானே பாடுறாங்க, கரெக்டா பாடுறாங்க. எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. நாங்க வேற மாதிரி, உண்மையில பைபிள்ல இருக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் நீ பாட்டு என்ன பாடுற? வேற மாதிரி. கரெக்டா தான் பாடுற. நம்ம தப்பு சொல்றோம். கர்த்தருக்கு எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் வேற மாதிரி, எல்லாம் மொல்ல மாதிரி கேட்ப மாதிரி. அதனாலதான் எல்லாம் வேற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நோக்கம் முக்கியம். பண்டிகை கொண்டாடுறதுல எது முக்கியம்? நோக்கம் முக்கியம். அந்த நோக்கம் மாறி மூளைக்கு சொல்லுவோம், நட்சத்திர சொல்லுவோம், ரம்பான் சொல்லுவோம், அப்புறம் சூரியனை நமஸ்கரித்தார்கள். வாசித்து பாரு எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க 15 பாருங்க பார்ப்போம். அப்பொழுது அவர் மனுபுத்திரனே இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னிடத்திலே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக காண்பித்தார்கள். முதுக ஆலயத்துக்கும் முகத்தை கீழ் திசைக்கும் காட்டினார்கள். அப்படின்னா எப்படி தெரியுமா? இப்ப நீங்க முகத்தை எங்க காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? நீங்க இப்ப முகத்தை எங்க காட்டி இருக்கிறீங்க? ஆலயத்துக்கு காட்டி இருக்கிறீங்க. இப்ப முதுக நீங்க எங்க காட்டி இருக்கிறீங்க? சூரிய உசைக்கிற திசை. கரெக்டா நம்ம சபை அப்படித்தான் அமைஞ்சிருக்கு இல்லையா? நம்ம கிழக்கு வாசல் தான் வச்சிருக்கோம். அதனால இப்ப நீங்க முதுக யாருக்கு காட்டுறீங்க? சூரியனுக்கு காட்டுறீங்க. முகத்தை எங்க காட்டுறீங்க? அப்படியே நீங்க திரும்பிட்டீங்கன்னா சூரியனுக்கு என்னத்தை காட்டுறீங்க? ஆனா முதுக யாருக்கு காட்டுறீங்க? இப்படித்தான் எசேக்கியேல் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்துல பண்டிகை கொண்டாட போய் அவன் முகத்தை சூரியனுக்கு கீழ் திசைன்னா அங்க சூரியன் எழுதல, என்ன போட்டிருக்கு? கீழ் திசைன்னா என்னது? சூரியன் எழுதிருக்கு. கிழக்கே இருக்கோ சூரியனை நமஸ்கரித்தார்கள். இப்ப பண்டிகை என்ன லட்சணம் ஆகி போச்சு? சூரிய நமஸ்காரம். என்னது? ஆனா பாட்டு தான் பாடு. என்ன பாடுறான்? நமஸ்காரம் தேவனே. பாட்டு நமஸ்காரம் தேவனே. ஆனா முகம் சூரியனுக்கு, முதுகு ஏன் சூரியனை கும்பிடணும்? மேல் வசனம் படிமா 14 படி. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது புலம்புகிற இப்ப ஸ்திரீகள் தேவாலயத்திலே தம்மூசுக்காக அழுகிறார்கள், புருஷர்கள்
ஆலயத்திற்கு வெளியே சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். உள்ளேயும் தம்மூசு, வெளியேவும் தம்மூசு. தம்மூசுக்கு இன்னொரு பெயர் தான் சூரிய கடவுள். தம்மூசு என்ன கடவுள்? அப்ப ஆண்கள் எல்லாரும் எத்தனை பேரு? 25. ஆண்கள் எத்தனை பேரு? 25னா அவ்வளவுதான். 25 ஆண்கள், 25னா 25. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 20. சூரிய நமஸ்காரம் என்னைக்கு வருது? 25 சூரிய நமஸ்காரம் வரும் பொழுது பாரு, எல்லா பொம்பளைங்களும் எல்லா ஆண்களும் நட்சத்திரத்தை வீட்டுல கட்டி விட்டு நட்சத்திரம் கட்டுறவெல்லாம் மோடி தெய்வத்தை கும்பிடுறான்னு அர்த்தம். 25ஆம் தேதி பண்டிகை கொண்டாடுற அத்தனை கிறிஸ்தவர்களும் தம்மூசை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று அர்த்தம். கிபி முதல் 200 நூற்றாண்டு கிறிஸ்துமஸ் கிடையாது. 200 நூற்றாண்டு கிறிஸ்துமஸ் கிடையாது. 3வது நூற்றாண்டுல பிசாசு கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதற்காக உள்ளே நுழைக்கப்பட்ட பண்டிகை. பண்டிகையின் நோக்கம் என்ன? ஆடல் பாடல் கொண்டாட்டம். பண்டிகையின் நோக்கம் என்ன? கிரேக்க தேவதையை தொழுது கொள்ளுதல். பண்டிகையின் நோக்கம் என்ன? கிறிஸ்தவர்களை சூரியன் பக்கமாய் திருப்புவது. பண்டிகையின் நோக்கம் என்ன? மோகிக்கும் பாகாலுக்கும் பலி செலுத்துவது. இந்த அர்த்தத்திலே பிசாசு 3ஆம் நூற்றாண்டிலே பண்டிகையை சபைகளுக்குள்ள என்ன செஞ்சா? திணிச்சான். ஜூலியஸ் ஒரு போப்பு வந்தார். அந்த போப்பு தான் பண்டிகை கொண்டாடணும் டிசம்பர் 25ன்னு சொன்னார். அமெரிக்கா தேசத்துல இருக்கிற ஒரு பெண், அவ பெயரே டே. அவ பெயர் என்னது? டே. தமிழ்ல அந்த அம்மா தான் டிசம்பர் 25 சூரிய தேவ பண்டிகைங்கிற பேரை கொஞ்சம் மாத்தி கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறபடியினால் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத அந்த புண்ணியவதி என்ன செஞ்சார்? சாட்சாத் இன்றைக்கு தேவன் அருவருக்கிற, தேவன் தூஷிக்கப்படுகிற, தேவன் துக்கப்படுகிற மக மட்டரகமான ஒரு பண்டிகை என்று சொன்னால் உலகத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். அன்னைக்கு தாங்க விபச்சார விடுதியெல்லாம் நிரம்பி வழியுது வெளிநாட்டுல. அன்னைக்கு தான் பாட்டில் வியாபாரமே கட்டி பறக்கும். இது ஒரு பிசினஸ். இந்த கிறிஸ்துமஸ்ல என்ன பிசினஸ்? ஸ்டார் பிசினஸ். ஆமாவா இல்லையா? என்ன பிசினஸ் களை கட்டி பறக்குது? ஸ்டார் பிசினஸ். மரம். என்ன மரம்? மரம் பிசினஸ். வெளிநாட்டுல போய் பாரு, நீங்கெல்லாம் அப்பாவிகள். இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஆச்சரியப்பட்டேன். வெளிநாடுகள்ல மர பிசினஸ் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு பேர் வாங்கிட்டு போவான். எல்லா வீட்டு வாசல்லையும் இருக்கும். அடுத்து என்னது? அப்படியே சந்திரன், சூரியன், அப்படியே வட்ட வட்டமான பால், அப்படியே சிவப்பு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர். மரத்துல கட்டுறீங்களா இல்லையா? கட்டுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கலர் கலர் சீரியல் லைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 7 கலர் சூரிய இருக்கிற 7 கலர் டிசைன் லைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு டோட்டலா ஒட்டு மொத்தமா இந்த பண்டிகைக்கு சொந்தக்காரன் யாரான்னு கேட்டா, டிசம்பர் 25 கரெக்டா பிறந்தவன் கிரேக்கர்கள் தங்கள் தெய்வமாக ஆராதிக்கிற தம்மூசுடைய பிறந்த நாள். கான்ஸ்டன்டைன் ராஜா 323 ராஜாவான உடனே அவர் ஒரு சொப்பனம் பார்த்தார். சிலுவையை பிடிச்சிட்டு யுத்தத்துக்கு போனா யுத்தத்திலே ஜெயம். அது வரைக்கும் சிலுவைன்னு யாருக்கும் தெரியாது. முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் சிலுவையை கும்பிடுவதும் இல்லை, சிலுவையை வணங்குவதும் இல்லை, சிலுவையை கழுத்தில் போடுவதும் இல்லை, சிலுவையை சர்ச்சிலே வைப்பதும் இல்லை, சிலுவைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள் என்றால் சிலுவையில் சின்னம் சபிக்கப்பட்டவரை தூக்கி போடுகிற ஒரு சின்னம் சிலுவை. கிறிஸ்தவர்கள் சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனால் சிலுவை என்கிற அந்த அடையாளத்தின் மேல் தங்கள் நம்பிக்கையை என்ன செய்யவில்லை? வைக்கவில்லை. கான்ஸ்டன்டைன் சொப்பனம் பார்த்தார்.
எல்லாருக்கும் சிலுவை கொடியை கொடுத்தான் கையில. எல்லாரும் யுத்தத்துக்கு போனா ஜெயிச்சிட்டாங்க. ஆகா, கிறிஸ்டியானிட்டியில இவ்வளவு பவர் இருக்கு, சிலுவை கொடியை பிடிச்சிட்டு போனா யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஆகையினால என் ராஜ்யம் எங்கும் எல்லாரும் கிறிஸ்தவனா மாறுங்கள் அப்படின்னு சட்டம் போட்டான் 3ஆம் நூற்றாண்டுல. ரோமர்கள் மாறினார்கள், கிரேக்கர்கள் மாறினார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவன் ஆட்சிக்கு உட்பட்ட சகலரும் மாறினார்கள். கிரேக்கர்கள் ராஜாவை பார்த்து ஒரு வேண்டுதல் செய்தார்கள், ராஜாவே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம், ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். என்ன பண்டிகை? தம்மூஸ், சூரிய தேவன் பிறந்த பண்டிகை. என்னைக்கு கொண்டாடுவீங்க? அது டிசம்பர் 25. அப்படியா? ஓகே, கொண்டாடலாமே. கிறிஸ்தவர்களை கூப்பிட்டா. அன்னைக்கு யார் கிறிஸ்தவர்கள்? எல்லாம் அங்கி போட்ட போப் ஃபாதர். ஆனா உங்களுக்கு பண்டிகை இருக்கா? இல்லை. ஏன் என்னுடைய தேசத்துல எல்லாரும் ஒரே நாள்ல பண்டிகை கொண்டாடக்கூடாது? தம்மூஸ் பிறந்தார் என்று கிரேக்கர்கள் கொண்டாடட்டும், இயேசு பிறந்தார் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடட்டும் அப்படின்னா, நான் சொல்றது என்சைக்ளோபீடியாவில், விக்கிபீடியாவில் தெளிவா ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். அந்த பண்டிகை யாருக்கு சொந்தமானது? கிரேக்க தேவன் என்று அழைக்கப்படுகிற தம்மூசுக்கு சொந்தமானது. 200 ஆண்டுகள் கிறிஸ்துமஸ் சபையில இல்லை என்று போப்புகளை சொன்னார்கள். அந்த 3ஆம் நூற்றாண்டில இது சபைக்குள்ளே விதைக்கப்பட்டது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் எதை விதைக்கிறான்? களைகளை விதைக்கிறான். நிறைய களைகளை விதைச்சா இது ஒரு பெரிய களை. இன்னைக்கு வரைக்கும் புடுங்க முடியல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துமஸையும் புடுங்க முடியல, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவனாலும் ஒண்ணும் புடுங்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால அன்று நுழைந்த இந்த மோளேகு பண்டிகை, பாகால் பண்டிகை, கிரேக்கர்களுடைய பண்டிகையை இன்னைக்கு கிறிஸ்தவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டாடுகிறான். இப்படிதான் இஸ்ரவேலர்களுக்கு எழுதி கொடுத்த பண்டிகையின் கருத்து மாறினது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னடா நம்ம ஒண்ணு சொல்லி 7 பண்டிகை கொடுத்தா இந்த இஸ்ரவேலர்கள் வேற ஒண்ணு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தொழுதுட்டு இருக்கிறாங்களேன்னு அந்த நோக்கம் மாறின உடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கவனிக்கணும். அதான் சத்தியம். ஏசாயா புஸ்தகம் 1:14. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருங்கிறத நீங்க பார்க்கணும். ஏசாயா 1:14. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் ஏன் கொடுத்தவரே வெறுக்கணும்? ஏன் கொண்டாட சொன்னவரே வெறுக்கணும்? அதுல மகிழ்ச்சி இருந்தது, குதூகலம் இருந்தது, கொண்டாட்டம் இருந்தது. ஆனால் தேவனுக்கு மகிமை இல்லை, தேவனுக்கு கனம் இல்லை, தேவன் விரும்பக்கூடிய அளவிற்கு அதுல ஒன்றும் இல்லை. அது விக்கிரகத்தை சார்ந்து போனபடியினால் ஏசாயா மூலம் கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்? உங்க பண்டிகை எல்லாம் கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்ததே தப்பா செய்யும் பொழுது வெறுக்கிறாரே. கர்த்தர் கொடுக்காதத நீ தப்பா செஞ்சீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு கோபப்படுவார். நீங்க எந்த பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, டிசம்பர் 25 இயேசு பிறந்தாரா? உலகத்துல இருக்கிற அத்தனை பாஸ்டரும் சொல்ற ஒரே பதில், டிசம்பர் 25 இயேசு பிறக்கவில்லை. அப்படியே பண்டிகை கொண்டாடுறீங்க. அது ஒரு சந்தோஷம். நான் நிறைய பேரை கேட்டேன், அது ஒரு சந்தோஷம். ஓகே, அப்புறம் அது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. ஓ, வருஷம் 365 நாள் சுவிசேஷம் அறிவிக்க நேரம் இல்லை. ஓ, டிசம்பர் 25 தான் சுவிசேஷம் அறிவிக்கிறீர்கள். ஓகே, வேற என்ன நோக்கம்? வேற ஒரு நோக்கமும் இல்லை. நான் சொல்றேன், பிறக்கலேன்னு உன் அறிவுக்கு தெரியுது. பிறக்காத தெய்வத்தை பிறந்தான்னு கொண்டாடுறைய, மண்டையில ஏதாச்சும் மசாலா இருக்க? நான் கேட்கிறேன், உங்க பர்த்டே அன்னைக்கு? ஓ, நீங்க டிசம்பர் தான். நீங்களும் டிசம்பர் 22. இன்னைக்கு என்ன தேதி? ஓ, 2 days தான் இருக்கு. டிசம்பர் 22 சகோதரியுடைய பிறந்த நாள். சிஸ்டர், இன்னைக்கு கேக் வெட்டலாமா? உன்னால் தானே இன்னைக்கு கேக் வெட்டலாமா? வெட்ட மாட்டாங்க. சரி, 2 நாள் கழிச்சு கேக் வெட்டலாமா? வெட்ட மாட்டாங்க. ஒரு மனுஷனை
தன்னுடைய பிறந்த தேதி கரெக்டா தெரிஞ்சா முன்னாடியும் வெட்ட மாட்டேங்கிறான் கேக்கு, பின்னாடியும் வெட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா அது அவமானம் அவங்களுக்கு. பிறக்காத தேதியில பூவதி பிறந்தார்கள் என்று கேக்கு வெட்டினா எவ்வளோ ஒரு பூவதி பிறந்திருப்பா. ஆமாவா இல்லையா? 22ஆம் தேதிக்கு பதிலா 20ஆம் தேதி கேக்கு வெட்டினா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு பூவதி என்ன செஞ்சிருப்பா பிறந்த. அவளை கொண்டாடுற மாதிரி தானே அர்த்தம், இந்த அம்மாவை கொண்டாடுற மாதிரி அர்த்தம் ஆகுமா? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை சொல்லலையே, ரெக்கார்ட்ல எழுதலையே, ரோம அரசாங்கம் குறிப்பெடுக்கலையே, அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகமே அதை மறைத்து வைத்திருக்கும் பொழுது பிறக்காத ஒரு தேதியில தேவன் பிறந்தார் என்று சொல்லுகிற நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு அருவருப்பானவர்கள் என்பதை யோசித்து பார்க்கணும். புதுச்சட்டை அனிதா மாசு கிடைக்குது, அனிதா ட்ரெஸ் கிடைக்குது. நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனாலதான் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் அன்னைக்கு உனக்கு கிடைக்குது. நீ என்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடலையோ மாதம் ஒரு ட்ரெஸ் உனக்கு கிடைக்கும். ஆமா அன்னைக்குதான் எங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் சொல்றாங்க, பலகாரம் அன்னைக்குதான் மாதம் கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீ பலகாரம் சொல்றது இல்லைன்னு ஒரு தீர்மானம் பண்ணா எல்லா நாளும் உனக்கு பலகாரம் அனுபவம். என்றைக்கு இந்த சத்தியத்தை ஆவியானவர் உணர்த்தினாரோ அன்னைக்கு விட்டவன் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை. நானும் செய்யல, நான் நடத்துற சபையிலும் செய்யல, என்னுடைய விசுவாசிகளும் செய்யல. யாரும் அந்நிய தேவதைக்கு அடிமைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில விசுவாசி திட்டுத்தனமா பண்ணும், சில விசுவாசி திட்டுத்தனமா பண்ணும். வீட்டுக்கு மேல ஸ்டார சொல்ல விடும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரகசியமா பலகாரம் பண்ணி பாஸ்டருக்கு மட்டும் கொடுக்க தெரிஞ்சிருமில்ல. அது இப்படி பிரசங்கம் பண்ணா எந்த பாஸ்டருக்கு எந்த விசுவாசி பலகாரம் கொடுக்கும்? பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது பாஸ்டர் பார்த்து, என்ன சிஸ்டர் அப்படின்னா, தீபாவளிக்கு அங்க இருந்து வந்தது பாஸ்டர், ஆகிய நாளை கிறிஸ்துமஸுக்கு இங்கே இருந்து, போன மாதம் அங்கே இருந்து நவம்பர் தீபாவளி முடிய வந்தது, இந்த மாதம் டிசம்பர் இங்க இருந்து அங்கே போகிறது பாஸ்டர். நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அருவருக்கிறார்கள். நோக்கம் அதான். பாபிலோனியர்களுடைய தெய்வம், கிரேக்கர்களுடைய தெய்வம் நிம்ரோத்தினுடைய மனைவி செமிராமிஸ், இவர்கள் இருவருக்கும் பிறந்ததுதான் தம்மூஸ். ஏன் கத்தோலிக்கர்கள் அப்படியே சூசைப்பரை வச்சு மரியாதை வச்சு குழந்தையா இயேசுவை கையில கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த விக்கிரகமே நிம்ரோத், செமிராமிஸ், தம்மூஸ் அவர்கள் வைத்திருந்த அந்த விக்கிரகத்தை அப்படியே காப்பி பண்ணி கிறிஸ்தவத்துக்குள்ள யோசேப்பு மரியாள் குழந்தை இயேசு. என்ன இயேசு? இன்னைக்கு வரைக்கும் இயேசு எப்படிதான் இருக்காரு? நான் பிறந்து எனக்கு இன்னைக்கு வயசு 59 60 ஆகி போச்சு. ஆனா இயேசுநாதர் பிறந்து 2000 வருஷம் ஆகியும் அவருக்கு இன்னும் என்ன செய்யல? வளர்ச்சி இல்லாத தெய்வம் குழந்தை இயேசு. என்ன கொழுப்பு இருந்தா நீ இப்படி சொல்லுவ? இயேசுவ குழந்தைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கொழுப்பு இருக்கு? அப்படியே வீட்டுல ஒரு குடி, என்னது குடி குடி, இந்த குடி சகோதரிகள் டெக்கரேஷன், சகோதரர்கள் டெக்கரேஷன், குடி குடி, இவர்கள் குடி குடும்பமே குதிகளாக. ஐயா என்னைக்குமே அடிப்பதில்லை, அன்றைக்கு மட்டுமே அடிப்பார். சாட்சி, எங்க ஐயா என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார்? அடிக்க மாட்டார். டிசம்பர் 25 மட்டும் குடிக்காமல் இருக்க மாட்டார். ஏன் அப்படி? இயேசு பிறந்ததுனால அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்.
இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு மனிதனாக வந்த மனித அவதாரம், பிறப்பு அல்ல அவதாரம். எல்லாம் சொல்லு, இயேசு பிறப்பு அல்ல அவதாரம். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் முழுமையாக இருந்த கடவுள் முழுமையாக மனிதனாக கொடுக்கப்பட்டாரே தவிர அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அல்லேலூயா. இது என்ன வேடிக்கைன்னா, மனிதன், அவரால் படைக்கப்பட்ட மனிதன் அவருக்கே பண்டிகை கொண்டாடி, அவரை சந்தோஷப்படுத்தி, அவருக்கு படபாயாசம் பண்ணி வச்சு, அவரை குழந்தையா அந்த குடியில செட் பண்ணி, அதுக்கு கீழே 2 மாடு, 2 ஆடு, 2 கழுதை, 2 வைக்கப்புள்ள வாங்கி போட்டு, அதுக்கு ஒரு மரியாதை பொம்பளை உட்கார வச்சு, மடியில இயேசுநாதரை படுக்க வச்சு, ஸ்தோத்திரம். தேவ தூஷணம் இல்லையா? இது அருவருப்பா தெரியல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால கர்த்தர் சொல்றாரு, அருவருக்கிற உங்கள் பண்டிகை என்ன செய்யல? இதை விட ரொம்ப கடுமையான வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. வாசிங்க பார்ப்போம். இதை விட மோசமானு சொல்லுவார். புலம்பர் புஸ்தகத்துல கவனிங்க பார்ப்போம். புலம்பர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனி. தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாப்பை இராதபடி கர்த்தர் வேலியை பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். சபை கூடி வருகிற ஸ்தலங்களை கர்த்தர் அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளை மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். பாபிலோனுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டார். போங்கடா பாபிலோனுக்கு, பண்டிகைங்கிற பேர்ல என்னவா வருத்தப்படுத்துறீங்க, அடிமைகளா போங்கடா அப்படின்னு சொல்லி தேவாலயத்தை இடித்து வேலியை பிடுங்கி இஸ்ரவேலர்களை எல்லாம் எங்க தள்ளிட்டாரு? பாபிலோன்ல நேபுகாத்து நேச்சாருக்கு அடிமையாக தள்ளிட்டார். சொல்றான், அடுத்த படிங்க. ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார். பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்திலே ஆரவாரம் என்ன செய்தார்கள்? பண்ணினார்கள். ஆலயத்தை இடிச்சிட்டாரு, எல்லாம் சிறையாக ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் இவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுறதுல இருந்து விடுதலை பெற மனசே இல்ல. ஆலயம் இல்ல, பலிபீடம் இல்ல, ஆனா பண்டிகை இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, அதனாலதான் பண்டிகை. பண்டிகையில பல வருமானம் இருக்கு. பண்டிகையில என்ன இருக்கு? இந்த கேரள ரவுண்டுன்னு ஒண்ணு சுத்துறாங்க சபைகள். இந்த ரவுண்டு அவருடைய நோக்கம் என்ன? கலெக்ஷன். அவங்க நோக்கம் என்ன? கலெக்ஷன். ஒரு பாஸ்டர் சொல்ற, ஜெவராஜ் உங்க சபையில கேரள ரவுண்டு இல்லையா? நாங்க எந்த ரவுண்டுமே எங்களுக்கு எந்த ரவுண்டுமே கிடையாது. என்னையா சொல்ற? இந்த வருஷம் 68,000 ரூபாய் வருமானம். எவ்வளவு? 68,000 ரூபாய். நல்லா தூங்குற குடும்பத்துக்கு 2 மணிக்கு வாசல்ல போய் நின்றுட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இதெல்லாம் முன்னாடியே சீட்டு எழுதி கொடுத்துறாங்க. இரவு 2 மணிக்கு உங்கள் வீடு சந்திப்பு. இரவு 2 மணி. அவன் அது வரைக்கும் தூங்காம கேட்க வாங்கி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஏதாச்சும் என்ன செய்யணுமே, டீ காபி கொடுக்கணுமே சொல்லி இது சொந்த சமைக்கு மட்டுமா போறாங்க. பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சீட்டை கொடுத்து வைங்க. 2 மணிக்கு இங்க, 2:10க்கு அங்க, 2:20க்கு இங்க. அன்னைக்கு மட்டும் ராத்திரி ஃபுல்லா இவங்க எத்தனை டீ குடிப்பாங்க, எத்தனை கேக்கு சாப்பிடுவாங்க, எத்தனை வடை வச்சு போண்டா சாப்பிடுவாங்கன்னு எண்ண முடியாது. ஏன்னா நான் ஆரம்ப கால விசுவாசியா இருந்த பொழுது எங்க பாஸ்டர் என்ன கூட்டு போனார். நான் நல்லா கொட்டடிப்பேன்.
அதனால அது கிறிஸ்துமஸுக்குன்னு சில பாட்டு இருக்கு தெரியுமா? அது அதோட மறைஞ்சிடும். அடுத்து எப்ப ஆரம்பிப்பாங்க? அடுத்த கிறிஸ்துமஸ் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னே சில பாட்டு வச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு வேஷம் வச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு கூத்து கும்மாளம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அப்படியே வீடு வீடா போய் கலெக்ஷன். சரி, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என் சர்வீஸ் வைக்கிறாங்க சபையில, அதுவும் என்னது? கலெக்ஷன். கிறிஸ்துமஸ் காணிக்கை, பண்டிகை கால காணிக்கையை உண்டியலை கொண்டு வந்து போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும். நம்முடைய சபையிலே 100 ஏழைகளுக்கு புடவை கொடுக்கிறோம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு. ஆகவே நீங்கள் உதாரத்துவமாய் உங்கள் உதவிகளை என்ன செய்யுங்கள். இவன் கொடுக்கிற அந்த 100 பொம்பளைங்களும் டிசம்பர் 24 வரைக்கும் புடவையே கட்டல. இவன் கொடுக்கிற டிசம்பர் 25 இவன் கொடுக்கிற புடவையத்தான் அடுத்த டிசம்பர் வரைக்கும் அந்த புடவை கட்டுறது, பொம்பளை கட்டுது. அப்படியா? போய் திறந்து பாரு, ஒவ்வொரு வீட்டுல நீ பீரோ திறந்து பாரு. நீ கொடுக்கிற 100 ரூபாய் புடவை நிறைய பொம்பளை கட்டுறதே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லு, அது அடுப்பு கறித்துணைக்கு போட்டுருது. வீட்டுல போய் என்ன சொல்லும், இது புடவையா, இது என்னது புடவையா. சர்ச்சில சும்மா கொடுத்தாங்க, எங்க வாங்கினாங்களோ தெரியல. ஒரு தண்ணியில முக்கினா புடவையை காணும், தண்ணியில முக்கின புடவைய காணும். என்னடா போச்சு? கரைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40 ரூபாய் புடவை வாங்கி 100 ரூபாய் கணக்கு எழுதி, 40 ரூபாய் புடவைக்கு 100 ரூபாய் கணக்கு எழுதி, ஆசாரிய 60 ரூபாய் வாயில போடுறது, சர்ச்சி கமிட்டி வாயில போடுறது, பிசினஸ் எல்லாம் வியாபாரம். ஆகையினாலதான் ஆண்டவர் சவுக்கு எடுத்து அடிச்சார் அன்னைக்கு. இன்னைக்கு விட்டு வச்சிருக்கிறாரு. பண்டிகை கொண்டாடுறவன் சமாதானமே இருக்கிறது இல்லை. நீங்க 26ஆம் தேதி போய் வீட்டுல கதவை தட்டிப்பார். கடனை வாங்கி பண்டிகை கொண்டாடி அடுத்த நாள் திண்டாடணும். வட்டிக்கு பணம் வாங்கி பண்டிகை கொண்டாடணும். நீ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆட்டுக்கறி சாப்பிடுறதுக்கு 1 கிலோ கறி 1000 ரூபாய்க்கு கடன் வாங்கி 1000 ரூபாய் ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடணுமா? வெக்கமா இல்ல? கடன் வாங்கி ஆட்டுக்கறி சாப்பிடணும். வாந்தி பேதி வர தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு வருமானத்திற்காக பாஸ்டர்ஸ் இதை செய்ய ஆரம்பிச்சாங்க சபையில. அன்னைக்கு டான்ஸ் போடுறாங்க, அன்னைக்கு மேல போட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? நல்லா வாலிப பிள்ளைங்க யூனிஃபார்மா ட்ரெஸ். அதுக்கு அன்னைக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்குதான் சபையில இருந்து எங்களுக்கு அழகான ட்ரெஸ் சபை ஸ்பான்சர். எல்லாம் ஒரே மாதிரி வாலிப பிள்ளைங்க. அதுல கிணிக்கிட்டு குளிக்கிட்டு அதுல ஆடுற ஆட்டம். அது ஒரு வீடியோ கேமராக்காரன் அப்படியே என்ன செய்யறான், படம் எடுக்கிறான். அவன் பிள்ளை ஆடுது, அதவே எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மற்றவன் பாக்குறான், பாரு அவன் பிள்ளைவே இருக்கிறான் பாரு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சு சண்டை சபையில 2 குடும்பம், நாங்கள் இனிமேல் சபைக்கு வருவதில்லை. என்ன சிஸ்டர்னா, அந்த ஆளு கேமராமேன் அவன் பிள்ளை மட்டும் ஆடும்போது எடுத்தாரு, என் பிள்ளை ஆடும்போது என்ன செய்யல, எடுக்கல. ஆகினால நான் சபைக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். பிள்ளை ஆடும்போது எடுக்கலையா? இந்த வாடி பசங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த டான்ஸை ரசிப்பாங்க பாரு. அதுல ஒண்ணு லிங்க் இருக்கு நீங்களுக்கு. அந்த லிங்க் எப்படி ஆடுன்னு பாப்பாங்க. அதுக்கு கமெண்ட் அடிப்பாங்க மொபைல்ல. அப்பவே அவன் ஆடு முடிச்ச உடனே மொபைல தான் பாப்பா. எவன்லாம் நமக்கு கமெண்ட் அடிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்ல எவன்லாம் நியூஸ் போட்டுருக்கான்னு சொல்லி. சபைக்குள்ளேயே லவன். அது ஆடும் ஆட்டம் சூப்பர். நீ இப்படி ஆடுன்னு நான் நினைக்கவே இல்ல. கல்யாணம் பண்ணு, இதை விட பெரிய ஆட்டம், இதை விட பெரிய ஆட்டம் ஆடுதா உனக்கு காத்து இருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நல்ல பிரியாணி சாப்பாடு 1 வருஷம் சேர்ப்பாங்க சபையில காசு. டிசம்பர் 25 அன்னைக்கு பிரியாணியை போட்டு டான்ஸ் ஆடி மண்டபம் எடுத்து பெரிய டெக்கரேஷன் பண்ணி 1 வருஷம் சேர்த்து வச்ச காசெல்லாம் கையாக்கிடுவாங்க. தேவனுக்கு நான் கொடுக்கணும். பண்டிகை கொண்டாடுற முகமெல்லாம் ரொம்ப அப்படியே பப்ளி மாசம் மாதிரி நல்லா சிரிப்பா உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தருக்கு எப்படி தெரியுமா தெரியும்? மல்கியாவுக்கு போ. மல்கியா புஸ்தகத்துல சொல்றாரு. மல்கியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல வாசிங்கள் பார்ப்போம்.
மூன்றாவது வசனத்தை வாசியுங்க. மல்கியா 2:3. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து என்ன தெரியுமா? வருமானத்தை கெடுத்து. பயிர் அந்த காலத்துல விவசாயம், ஆகவே பயிர். இந்த காலத்துல என்னது? வருமானம். அப்படின்னா பணம். நான் உங்களுடைய பணத்தை கெடுத்து, வருமானத்தை கெடுத்து, உங்கள் பண்டிகைகளின் சாணியையே எல்லாம் சாணிய கரைச்சு ஊத்துறா மூஞ்சில ஆண்டவர். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க மூஞ்சில சாணிய கரைச்சி கர்த்தர் ஊத்துவாராம். ஒரு அங்கேஷன். கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா என்னத்தை கரைச்சி ஊத்துவாரு? நல்ல வேலை சாணின்னு போட்டு மனுஷன்னு சேர்த்தா என்ன அசிங்கமா இருக்கும் பாரு. மனுஷ சாணி அல்ல. இன்னைக்கு மனுஷ சாணிய ஊத்துனாரு ரத்தம் வர சொரண வர. கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது நினைச்சுக்கோ, நீ கர்த்தர் மூஞ்சில எதை கரைச்சு ஊத்துறாரு? சாணிய கரைச்சு ஊத்துறாருன்னு நினைச்சுக்கோ. அப்படி சாணிய கரைச்சி மூஞ்சில ஊத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே உட்கார்ந்து பிரியாணி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னைக்கு தப்புன்னு தெரியுதோ அன்னைக்கு மாறணும். நிறைய பேருக்கு தெரியும், ஆனா என்ன செய்யல, மாறுறதுலதான் வளர்ச்சி இருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு குடியார பார்த்து கேட்டேன், தம்பி இது உடல் நலத்திற்கு கேடுன்னு எழுதி இருக்குது, எனக்கு தான் தெரியும், வாங்குறேன், அப்புறம் ஏன் குடிக்கிறேன், என்ன பண்றது, கெடுதியும் தெரியும், ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறான். பாவம் செய்யற ஆளை கேட்டு பாருங்க, தப்புன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது, விட முடியல. அதுதான் கிறிஸ்துமஸ் இல்லைன்னு தெரியும், என்ன பண்றது, விட முடியல. குடிகாரனும் விபச்சாரக்காரனும் பாவியும் தெரியும் திருந்து. எதுக்கு தெரியுது? திருந்துறதுக்கு. தெரியும்னா என்ன அர்த்தம்? திருந்து. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டிலே என்ன சத்தியம் எழுதி கொடுத்திருக்கிறது என்பதை சுருக்கமா சொல்லி முடிச்சாங்க. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16. அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் இயேசு பழைய ஏற்பாட்டின் சகலவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது. இப்ப உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடலையா அப்படிமா. உங்களை யாரும் குற்றப்படுத்த கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றிட்ட. இப்ப பண்டிகை கொண்டாடல அப்படின்னு கொண்டாடுறவன் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. கொண்டாடுறவனை கொண்டாடாதவன் குற்றப்படுத்தலாம். தேவன் அருவருத்து வெறுத்து தள்ளின இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்டிகையாக கொண்டாடுகிறாயே என்று கொண்டாடாதவன் தான் குற்றப்படுத்த அதிகாரம் உள்ளவனா இருக்கிறானே தவிர கொண்டாடாதவனை பார்த்து என்ன செய்யக்கூடாது. மாத பிறப்பு என்ன நாள் பார்க்கிற, நட்சத்திரம் பார்க்கிற, என்ன நமக்கு என்ன கிடக்குது ராகு காலம், நமக்கு என்ன கிடக்குது நல்ல நேரம், நமக்கு என்ன இருக்கு யமகண்டம். நம்மளே யமகண்டம் தான். நம்மளை பார்த்தா பயப்படுறான். என்ன மாத பிறப்பு? 1ஆம் தேதி ஜெபம், 2ஆம் தேதி ஜெபம் கேட்க மாட்டாரா? மாதம் பிறக்கும் போது ஜெபம் பண்ணணும். இதுல வேற வாக்குத்தத்தம். 1ஆம் தேதி என்னது? வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் கூட நடக்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 2020 ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன நடந்துச்சு? ஃபுல் டே லீவ். எவனாச்சும் இந்த 2020 எல்லா சபைகளுக்கும் ஒரு ஹாலிடே அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தா கரெக்டா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் விடுதலை,
ஒரு வருடம் விடுதலை. அப்படி யாராச்சும் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? பள்ளிக்கூடம் இல்லை, வேலை இல்லை, சபை இல்லை, உழைப்பு இல்லை, வீட்டிலே கதவை அடைத்துக் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் சுகமாய் வீட்டில் உட்கார்ந்து அப்பம் சுட்டு சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள் யாராச்சும் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க? அவங்க கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் என்னாச்சு? பொய்யாச்சு. மனுஷன் எல்லாமே மாம்சம். இன்னைக்கும் சில பாஸ்டர்ஸ் எனக்கு வரும், நான் பிடிச்சு திட்டலாமான்னு கூட நினைக்கிறேன். காலையில அப்படி வசனம் நான் பயந்துட்டேன். நான் எந்த காலத்துல பயந்தேன். அல்லாது எனக்கு பார்த்த உடனே எரிச்சலா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்தாலே அழுகிறது. அழாதே, கலங்காதே, திகையாதே. மகளே, கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாயா? சாணியை கரைச்சி மூஞ்சில சொல்றவனுக்கும் ஊத்தணும், கொண்டாடுறவனுக்கும் ஊத்தணும். புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன? அடுத்த வசனம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப பண்டிகை எல்லாம் எங்க நிறைவேறிடுச்சு? கிறிஸ்துவில நிறைவேறிடுச்சு. இப்ப முதல் பண்டிகை என்ன? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 5 சொல்வார் பாருங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகைனா என்ன? 1 கொரிந்தியர் 5:8 படிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு. பழைய ஏற்பாட்டு கால பண்டிகையில வந்ததெல்லாம் துர்க்குணம் பொல்லாப்பு. அவையோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பம். எல்லாம் சொல்லு, துப்புரவு உண்மை. இதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இப்ப நீங்க எல்லாம் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுறீங்களா? ஆவிக்குரியபடி. என்னது ஆவிக்குரியபடி? உண்மை, துப்புரவு. துப்புரவுனா பரிசுத்தம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம கொண்டாடுற பண்டிகை. அவரவர் தன்னுடைய சகோதரனிடத்துல உண்மையை பேசு. கணவன் மனைவிடத்துல உண்மையை பேசு. மனைவி கணவனிடத்துல உண்மையை பேசு. விசுவாசிகள் உண்மையை பேசுங்க. துப்புரவு, பரிசுத்தம். புளிப்பே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. புளிப்புங்கிறது பாவம், துப்புரவு பரிசுத்தம் என்பது பண்டிகை. எது பண்டிகை? பரிசுத்தம் நம்முடைய பண்டிகை. அது இது எப்ப கொண்டாடலாம்? எப்ப வேணாலும் கொண்டாடலாம். அந்த தினமும் நீ பரிசுத்தத்தை கனம் பண்ணு, உண்மையை கனம் பண்ணு, துப்புரவை கனம் பண்ணு. புளிப்பில்ல அப்ப பண்டிகை அவன் 7 நாள் கொண்டாடுனா கர்த்தர் வர வரைக்கும் கொண்டாடு. அதனால சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் என்ன? சபை புளிப்பில்லா அப்பங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றி சிலுவைக்கு அடுத்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்னவென்று கேட்டால் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. தீட்டுதான் அருவருப்பு. அதனாலதான் பண்டிகை கர்த்தர் அருவருத்தார். ஏன்னா பண்டிகை தீட்டாயிடுச்சு. அதனால பண்டிகை தீட்டு படுத்துது. அதனால அவைகளை எல்லாம் ஒழித்து விட்டு உன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு. இப்ப 2வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். நீங்க 1ஆம் வசனம் படிச்சா போதும். அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்து நின்றார்கள். பரிசுத்த ஆவி இறங்கினார். அதே 49 வாரம் இயேசு உயிர்த்தெழுந்து, அதே 7 வாரம் இயேசு உயிர்த்தெழுந்து. எத்தனை வாரம்? 7 வாரம். 7 × 7 49. 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மேல் வீட்டிலே
அந்த சேர்ப்பு கால பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபையில என்ன செஞ்சாரு? இறங்கினார். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பரிசுத்த ஆவி இறங்கினாரா? இதுதான் பண்டிகை. பரிசுத்த ஆவி எப்ப நிறைஞ்சாலும் சரி, அதுக்கு பேர் என்னது? பண்டிகை. ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ளே இருக்கிறார். அதனால 50 நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் 51வது நாள் போகவில்லை. அன்னைக்கு இறங்கினவர் இன்று வரையிலும் சபையை நடத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ள நீ நிரம்பி வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு பண்டிகை. ஆவி இல்லாதவன் தான் பண்டிகை எழுத்தின்படி கொண்டாடும். அவனுக்கு என்ன கிடையாது? ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரியபடி அவன் ஆவியிலேயே நிரம்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிதான் ஆறுதல், பரிசுத்த ஆவிதான் ஐக்கியம், பரிசுத்த ஆவிதான் சந்தோஷம். பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷம் இருக்கா இல்லையா? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியிலே உண்டாகிற சந்தோஷம். 25ஆம் தேதி சந்தோஷமா? ஹோலி ஸ்பிரிட் எப்பெல்லாம் இறங்கி நம்ம மேல நிரப்பினாரோ அன்னையிலிருந்து சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று. அதென்ன அன்னைக்கு மட்டும் பெருசா சந்தோஷம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைக்குமே சந்தோஷம். உன்னை ஏமாத்திக்காது, பொய்யா உன்னை ஏமாத்திக்காது. உன்னையும் அறியாமலேயே அந்நிய தேவர்களுக்கு கையெடுக்காது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு பல முறை சத்தியத்தை போதித்திருப்பாரானால் அதற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. மூன்றாவது ஒரு பண்டிகை சொன்னார் இஸ்ரவேலர்களுக்கு, அதுதான் கூடார பண்டிகை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி வரி, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதுதான் கூடார பண்டிகை. ஆவிக்குரிய கூடார பண்டிகை என்ன தெரியுமா? 1000 வருஷம் இந்த பூமியை நம்ம என்ன செய்ய போறோம்? அரசாள போறோம். அதுதான் அறுப்பு கால பண்டிகை முடிந்து சேர்ப்பு கால பண்டிகை, கூடார பண்டிகை. அந்த பண்டிகைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1000 years. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை உயிர்த்தெழுதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சபையில நடக்குது. 2000 years-ஆ கர்த்தர் தமது சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அபிஷேகம் கூட பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து வருகை வரைக்கும் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. ஆகையினால பெந்தேகோஸ்தேக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். இந்த 1000 வருஷ பண்டிகை இனி வரக்கூடியதாக. எப்படி 7 பண்டிகை இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில எழுத்தின்படி எழுதி கொடுத்த 7ஐயோ கர்த்தர் இன்றைக்கு நிறுத்திட்டார். கர்த்தர் இன்றைக்கு என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்திட்டாரு. மறுபடியும் கையை வை. இது என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகை? இதே ஆபீப் மாதம் 14ஆம் தேதி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதே டேட்ல. அன்னைக்கு கலவரம் அதிகமானதுனால இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படி பஸ்கா பண்டிகை கொண்டாடல. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்னைக்கு பஸ்கா என்ன செய்ய முடியல? அதை ஸ்டாப் பண்ண. அதை ஸ்டாப் பண்ணி தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரு? அடிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து பஸ்கா அடிக்காததுனால அதை தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட முடியவில்லை. ஏன்னா 3ஆம் நாள் உயிர் தருவார் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லாரும் பயத்துல நடுங்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தார்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கர்த்தர் அன்றைக்கே நிறுத்தி போட்டார். இப்ப 3வது பண்டிகையாகிய முதல் பலன்களின் பண்டிகை கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் 3ஆம் நாள் கல்லறை திறந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார். எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு, எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு. இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படியே என்ன பண்டிகை கொண்டாடல? முதல் பலன் பண்டிகை கொண்டாடல, நிறுத்துறாரு.
இவர் அடிக்கப்பட்டு பஸ்காவை நிறுத்தினார். இவர் பாதாளம் சென்றவரையினாலே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நிறுத்தினார். இயேசு உயிர்த்தெழுந்தவரையினாலே முதல் பலன் பண்டிகையை நிறுத்தினார். இப்ப அடுத்து இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. நான்காவது வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகை வரும், அவர் கொண்டாடலாம். அன்னைக்குன்னு பார்த்தா அதே டேட்ல பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிற அதே 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டுல இறங்கினபடியினால் பண்டிகைக்கு வந்தவன், பஸ்கா பண்டிகைக்கு வந்த இஸ்ரவேலர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பஸ்கா பண்டிகைக்கு வந்தவன், எழுத்தின்படி பஸ்கா பண்டிகைக்கு வந்தவன் 3000 பேர் ரட்சித்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி இறங்கினதினாலே எழுத்தின்படி உள்ள பஸ்காவை கர்த்தர் நிறுத்தினார். எவ்வளவு நல்ல ஆண்டவன்! எல்லாம் நான் தான்டான்னு சொல்லி கொடுத்தாரு. பஸ்காவும் நான் தான், புளிப்பில்லாத அப்பம் பரிசுத்தமும் நான் தான், நான் தான்டா முதல் பலன் உயிர்த்தெழுதல், நான் தான்டா அபிஷேகம், எல்லாத்தையும் நிறுத்தினேன். அடுத்து எக்கால பண்டிகைக்காக இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எக்கால பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் எக்கால பண்டிகை கொண்டாடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. காரணம், அதுவும் ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைவேறும். எக்கால பண்டிகை என்றால் என்ன? ரகசிய வருகையில் எக்காலம் ஊதப்படும், சபை மறுரூபமாக எடுத்துக் கொள்ளப்படும். எக்கால பண்டிகை கூட இஸ்ரவேலர் கொண்டாட முடியாது, சபைதான் கொண்டாட போகிறது. ஏழையும் அவர் மாற்றி தொலைச்சிட்டாரு. இடையில இது எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தருக்கு பிசாசு சபைகளை வஞ்சிக்கிறார், கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறார், ஊழியர்களை வஞ்சிக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சபை செய்கிறது என்பதற்காக, சிஎஸ்ஐ சபை செய்கிறது என்பதற்காக ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தல் சபைகள் ஒரு காலம் செய்யக்கூடாது. வருகைக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீ இதை என்ன செய்யக்கூடாது. இதை நீ செய்கிறது இயேசுவை நினைத்து. ஆனா சாத்தானுக்கு ஒரு சந்தோஷம், நீ இயேசுவை நினைச்சிக்கோ, ஆனா அன்னைக்கு நான் தானே பிறந்தேன். நீ இயேசுவை நினைச்சிக்கோ, ஆனா அன்னைக்கு நான் தானே பிறந்தேன். சரி, நீ நினைச்சிக்கோ. என்னது? நீ நினைச்சிக்கோ. அவங்கள நினைச்சு ஓடல இடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நினைப்பு சரியல்ல, சரியானதை நீ நினைக்கவும் முடியாது. ஆகினால கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவ்வளவையும் மாற்றி ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட, பெந்தெகோஸ்த பண்டிகை கொண்டாட 1000 வருட அரசாட்சிக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு காலம் வருகிறது. நம்ம அந்த பண்டிகையை கொண்டாட போறோம். அதற்கு முன்பாக எக்கால பண்டிகை கொண்டாடுவோம். பாவ நிவிர்த்தி பண்டிகைன்னு சொன்ன இது உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து செய்கிற பண்டிகை. இது ஒண்ணுதான் நமக்கு கிடையாது. இது 7 வருட உபத்திரவ காலத்துல பாவ நிவிர்த்திக்காக தேவாலயத்திலே பலி செலுத்தி அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலர்களை ஏமாற்றி, நான் தான் கிறிஸ்து, என்னை நம்புங்கள், நான் தான் மேசியா, உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி செய்கிற இது இஸ்ரவேலருக்கு சொந்தம். ஆனால் 7வது பண்டிகை கூடார பண்டிகை நமக்கு சொந்தம். நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ராஜாத்திகள். அதனால இந்த மாம்சீகமான இந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலை பெற்று நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி ஜெபம் செய்வோம்.